ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து நீங்கள் ஒன்று ஜென்ரேட் பண்ணணும்னா ஈஸி. நீங்கள் வந்து ஒரு வேர்ட் ஃபைலில் கூட பண்ணிக்கலாம், அல்லது ஒரு பிபிடியில் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி எல்லாத்தையும் டிசைன் பண்ணி அதை வந்து பிடிஎஃபாக ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு சர்டிஃபிகேட் ரெடி. பட் பல்காக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 100 பேர் 400 பேர் 500 பேர்னு பல்காக பண்ணும்போது இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு கிரியேட் 1 by 1. அதனால அதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னங்கிறது நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ பல்காக எப்படி சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரிஃபரபிளி லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறது நல்லது, மொபைல் வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோ டு யுவர் கூகுள் டிரைவ். இந்த கூகுள் டிரைவில் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிற சாஃப்ட்வேரும் இருக்குது. அதில் தான் நம்ம சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ண போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கூகுள் டிரைவ் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம். அதில் நியூ போயிட்டு ஒரு கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட் மூலமாக தான் நம்ம சர்டிஃபிகேட்டை ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஓப்பன் யுவர் கூகுள் டிரைவ் அண்ட் ஓப்பன் அ ஷீட். அதில் பார்த்தீங்கன்னா மேலே ஆட் ஆன் அப்படின்னு இருக்கா, இதில் கெட் ஆட் ஆன் இருக்கா. ஆட் ஆன் அப்படின்னா அடிஷ்னல் சர்வீசஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ஆட் ஆன் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பாப்அப் மெனு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் நமக்கு இப்போ சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேருக்கு பேர் வந்து ஆட்டோகிரேட். ஃபர்ஸ்ட் பேஜில் எல்லோ கலரில் இருக்குது, பட் இருந்தாலும் நான் சும்மா சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஆட்டோகிரேட் அப்படின்னு போட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோகிரேட் சாஃப்ட்வேர் வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஆட்டோகிரேட் சாஃப்ட்வேர் வச்சு தான் நம்ம வந்து சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதாவது this is flexible, easy to use document merge tool that creates PDF or shared documents via spreadsheet data. நீங்க ஸ்ப்ரெட்ஷீட்ல வச்சிருக்கிற டேட்டாவை வச்சு எத்தனை PDF டாக்குமெண்ட் வேணாலும் இதை கிரியேட் பண்ண முடியும். இது சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் இல்லை, வேற ஏதாவது பர்பஸ்க்கு நீங்க டாக்குமெண்ட் பண்ணணும்னா கூட நீங்க பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கம்பெனில வந்து இன்ஃபர்மேஷன் சேம் பட் கஸ்டமர் நேம் மட்டும் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 கஸ்டமருக்கு அவங்க லெட்டர் அனுப்பணும், பட் மேலே மட்டும் கார்த்திகேயன் அப்படின்னு ஒரு கஸ்டமர், தினேஷ்னு ஒரு கஸ்டமர், ஸ்வர்ணலதான் ஒரு கஸ்டமர்னா அந்த மாதிரி 100 கஸ்டமருக்கும் ஒரே மேட்டர், பட் அந்த நேமை மட்டும் மாற்றணும்னா இதில் போய் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது இங்கே கீழே பர்மிஷன்லாம் கேட்கும். அந்த பர்மிஷன்லாம் நம்ம ஓகே கொடுத்துட்டு சேவ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த ரிவ்யூஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேள்வி பதில்கள் இருக்கும். இதில் இருக்கிற ஓவர்வியூ நீங்கள் படிச்சுக்கலாம். பட் அவ்வளோ இதெல்லாம் பார்க்க தேவையில்லை, இன்ஸ்டால் பண்ணிட்டு விட்டுறணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே அவர் ஒர்க் ஸ்டார்ட்ஸ். ஸோ இன்ஸ்டாலிங் ஆட்டோகிரேட் சாஃப்ட்வேர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பண்ணின பிறகு எப்படி இருக்கும், நான் என்னுடைய ஒரு ஆட்டோகிரேட் சாஃப்ட்வேர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆட்டோகிரேட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, உங்களுக்கு தேவையான ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஏன்னா நிறைய ஃபைல் வந்து ஸ்கேட்டர்டாக இருக்கும். அதனால இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வித்யா விகாஷினி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளார ஒரு சர்டிஃபிகேட்க்கு தேவையான டேட்டாவை இங்கே போட்டு வச்சிருக்கேன். ஸோ செகண்ட் ஸ்டெப், நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாடல் ரெடி பண்ணணும். அந்த மாடலை இதில் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து தனி பிபிடியாக வச்சிருக்கீங்க, அதை இந்த கூகுளில் டிரைவில் வந்துட்டு நியூ கொடுத்தீங்கன்னா இந்த நியூ ப்ரெசன்டேஷன் வரும் இல்லையா, அதில் போயிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த வித்யா விகாஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். நீங்க வேணா சர்டிஃபிகேட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் ஃபார் ஆகஸ்ட் அல்லது சர்டிஃபிகேட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நியூல கிரியேட் பண்ணிட்டு இதுல கூகுள் ஸ்லைட் இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு உங்களுக்கு தேவையான கூகுள் ஸ்லைடை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு சர்டிஃபிகேட் ஜெனரேட் பண்ணிருக்கேன், தெரியுதா? ஆமாங்க சார். இந்த டிசைன் வந்து நீங்க எப்படி வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். மேல வந்து சர்டிஃபிகேட் அச்சீவ்மெண்ட்னு சொல்லி ஒரு லோகோ வச்சிருக்கேன், ரைட் சைடுல ஒரு ஸ்டார் வச்சிருக்கேன், பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன், அப்புறம் லீட் ஸ்கூல் லோகோ இருக்கு. இந்த இடத்துல என்ன பேர் வேணும், சிக்னேச்சர் வேணும். சில பேர் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரையே போட்டோ எடுத்து அங்கே வச்சிருவாங்க. அப்புறம் இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, இந்த ஆரோ மார்க்குள்ளார இருக்கு பார்த்தீங்களா, கிரேட்டர் தேன் சிம்பிள், லெஸர் தேன் சிம்பிள், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் நீங்கள் என்ன வேணா பண்ணலாம். மேலே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அவார்டு அப்படின்னு வச்சுக்கலாம், டீச்சர்ஸ் டே அவார்ட் செரிமனி அப்படின்னு மாத்திக்கலாம். டெக்ஸ்ட் என்ன வேணா நீங்க போடலாம், இமேஜ் என்ன வேணா போடலாம், குழந்தைங்க பிக்சர் போட்டுக்கலாம். இந்த டிசைன் வந்து முழுக்க உங்க கற்பனையை சேர்ந்தது. இப்ப நம்ம இதுல மாத்த போறது என்னன்னா, நேம், கிளாஸ், பிரைஸ், இது 3 தானே மாறும். ஸ்கூல் நேம் வந்து நீங்க ஒருவேளை உங்களுக்கே 3 பிரான்ச் இருக்கு, அப்ப ஸ்கூல் நேமும் மாறணும்னா இந்த இடத்துல வந்து நீங்க அதே கொட்டேஷனை போட்டு, கொட்டேஷன் இல்ல, இந்த ஆரோ மார்க்கை போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்கூல்னு போட்டுக்கணும். அது ஏன் நான் அப்புறமா சொல்றேன். சோ இது வரைக்கும் கிளியருங்களா? சோ இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆட்டோகிரேட் டவுன்லோட் பண்றது. சொல்லுங்க.
சார் இப்போ இந்த சர்டிபிகேட்டை வச்சு எடிட் பண்ணலாங்களாங்க சார்? பண்ணலாம் மேல அந்த லோகோ தருது. பண்ணலாம். நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்க சார். நேத்தே ஷேர் பண்ணியிருந்தீங்க சார். இப்போ எனக்கு என்ன டவுட்னா நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேங்க சார். அதை வந்து இதுல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கூகுள் ஸ்லைட்ல போய் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அந்த இன்ஃபர்மேஷனை உங்க சிஸ்டம்ல ஓபன் பண்ணிக்கிட்டு அது வந்து இங்க வந்து தனியா இங்க இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வரலைங்க சார். இல்ல இது இருக்கு இல்லீங்களா, இது நீங்க அனுப்பிச்சது. ஆமாங்க சார். இதுல இருக்க லோகோ எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க போயிட்டு கூகுள் டிரைவ்ல ஒரு புதுசா ஒரு ஸ்லைடு போட்டுக்கிறீங்க, அவ்வளவுதான். ஓகேங்க சார். நியூ பிரசன்டேஷன் ரெடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா இங்க பாருங்க, எப்படி வரும். இங்க பாருங்க, இந்த மாதிரி பிளாங்கா வருதா? ஆமாங்க சார். இங்க உங்களுக்கு தேவையான லோகோ, டைட்டில் இங்க பாருங்க, ஆகஸ்ட் சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன வேணுமோ டைப் பண்ணி நீங்க புதுசா ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள். எனக்கு வந்து பின்னாடி இந்த டிசைன் வரலைங்க சார். இதுல நான் சர்ச் பண்ணேன், இது எதுவுமே எனக்கு இதாகல. இந்த டிசைன் வேணுமா உங்களுக்கு? இல்ல சார், கம்பெனிக்கு இருக்கிற டிசைன் இது வேண்டாம். நீங்க பிளெயின் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிட்டு நீங்க கூகுள்ல போயிட்டீங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஃப்ரேம்ஸ்னு தேடுங்க. கூகுள்ல போயிட்டு ஃப்ரேம்ஸ் அப்படின்னு தேடுனீங்கன்னா இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ஃப்ரேம்லாம் இருக்கா? ஓகேங்க சார். இதுல ஏதாவது ஒரு ஃப்ரேம் எடுத்து அங்க போட்டுருங்க, அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு வந்து உங்க ஸ்கூலுக்கு கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரேம் எடுங்களேன். சும்மா உதாரணத்துக்கு நான் இதை எடுத்துக்கிறேன். இதுல நான் வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இங்க வந்துட்டு கூகுள் டிரைவ்ல ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிக்கிட்டு நான் அந்த இது சேவ் பண்ணிட்டேன் இல்லையா, இதுல வந்து இன்சர்ட் இமேஜ்னு கொடுத்துட்டு இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து அப்லோட் பண்ண போறேன். இங்க பாருங்க, இந்த போட்டோ ஃப்ரேம் வந்துருச்சு. வேணுங்கிற மாதிரி கிராப் பண்ணிக்கிட்டு இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து அப்படியே சின்னது பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் பேக்ரவுண்ட்ல வச்சுக்கிட்டு மேல டெக்ஸ்ட் போடுங்க. இங்க பாருங்க, இங்க வச்சிரேனா, இங்க வச்சு இதை ஃபுல்லா வச்சுக்கோங்க. சோ நவ the frame is ready. ஓகேங்க இந்த பிரசன்டேஷன் கொடுத்து பாருங்க, ஃப்ரேம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பாருங்க. கரெக்ட்டா இருக்கா? டன். இப்போ நீங்க உங்க டெக்ஸ்ட் இதுக்கு மேல போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போட்டு ஷேப் போட்டுட்டு இங்க போடுங்க. இந்த ஷேப்பை கொடுத்துட்டு உள்ள வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன். ஓகேங்க சார். அந்த மாதிரி. அப்புறம் அந்த ஃபாண்ட் டிசைன் பண்றது இதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர் மாற்றி இந்த கலர் வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். அதே வந்து அப்படியே பெருசு பண்ணணும் அப்படின்னா பெருசு பண்ணிக்கலாம், போல்டு பண்ணிக்கோங்க. அப்புறம் இமேஜ் வேற ஏதாவது வேணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் செலிப்ரேஷன் லோகோ அப்படின்னு போட்டுட்டு பாருங்க, இந்த பாருங்க இந்த லோகோ இருக்கா, இதுல ஏதாவது ஒரு லோகோ சும்மா அது இதெல்லாம் காப்பிரைட் இருக்கும். பட் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு ஆனிவர்சரி லோகோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு லோகோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த செலிப்ரேஷன் கிளிப் ஆர்ட் அப்படின்னு தேடினேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி வருதா, இந்த தோரணம்லாம் எடுத்து அங்கே போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்க சார். அப்புறம் இந்த பலூன் வேணுமா? ஓகே ரைட். இந்த பலூன் அப்படியே டவுன்லோட் பண்ணி ஓரமாக வச்சுக்கிட்டு இது சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் பேஜுக்கு ஆகஸ்ட் டெமோ பேஜுக்கு வந்துட்டு இன்சர்ட் இமேஜ் வந்து யூ கேன் கிவ் இட் லைக் இந்த அன்னேபிள் லோகோ. இதில் பலூன் வந்துருச்சு. இந்த பலூன் அப்படியே சின்னது பண்ணிக்கிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி என்ன வேணா நீங்கள் கொண்டு வரலாம். ஓகேங்க சார். ஓகே ரைட். ஜஸ்ட் சாம்பிள் தான், அது வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணிக்கிறீங்க. ஆனால் முக்கியமான விஷயம் இங்கே வந்து நீங்கள் இது ஒன்று ரெடி பண்ணணும். என்னன்னு சொல்கிறேன். இந்த லைன் வந்துட்டு சாரி, இங்கே ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு மேலே டெக்ஸ்ட் பாக்ஸ் போடணும். இங்கே நான் போடுறேன் பாருங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இந்த இது என்ன தெரியுதுங்களா? இதுல தான் நம்ம டேட்டா உட்கார போகுது. ஓகே, இந்த பேஜ்ல நேம், கிளாஸ், பிரைஸ்னு 3 இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிருக்கேன். அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நேம் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். ஓகேங்க சார். எனி டவுட்ஸ்? நோ சார். ரைட். சோ இப்போ நீங்க ஒரு சர்டிபிகேட் மாடல் ரெடி பண்றீங்க. அதுல இந்த லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ போட்டு இந்த 3 இன்ஃபர்மேஷன் நான் ஃபில் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஆட் பண்ணணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நான் 4 ஸ்கூலுக்கு பண்ணுவேன். அப்போ இந்த இடத்துல நான் வித்யா விகாசினி மெட்ரிகுலேஷன் போட முடியாது. நான் வந்து வேற ஒரு ஏபிசி மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி ஸ்கூல் ஒன்று அப்படின்னு நான் கொடுக்கறதுனால இந்த பிரைஸ் மாதிரி இங்கே ஒரு இடத்துல இது பண்ணிக்குவேன், ஸ்கூல் அப்படின்னு ஒரு காலம் ஆட் பண்ணிக்குவேன். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ் நவ்? நோ சார். சார் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இந்த ஃபோல்டருக்குள்ளார ஒரு சர்டிஃபிகேட்க்கு இந்த ஃபோல்டருக்குள்ளார உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் போட சொன்னேன். நமக்கு 3 இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொன்னா, ஒன்று வந்து நேம், இன்னொன்று கிளாஸ், இன்னொன்று பிரைஸ். கரெக்ட்டுங்களா?
இங்க பாருங்க, இப்போ அதே சேம் டைட்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. நீங்க என்ன ஸ்பெல்லிங் சர்டிபிகேட்ல கொடுத்துருக்கீங்களோ நேம், கிளாஸ், பிரைஸ் அப்படிங்கிற 3 இன்ஃபர்மேஷன் நீங்க இந்த ஷீட்ல ஃபில்அப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் நேம்ஸ் கொடுத்துருக்கேன், ஸ்டூடெண்ட் நேம், அவங்க என்ன கிளாஸ் 1 2 3 4 5 6 இது எது வேணுமோ ஃபில்அப் பண்ணிக்கலாம். பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஆல்ரவுண்டர், 100% அட்டெண்டன்ஸ், யங் அச்சீவர், கன்சலேஷன் பிரைஸ், சக்சஸ்ஃபுல் பார்ட்டிசிபேஷன், எனர்ஜெட்டிக் யங் மேன், இந்த மாதிரி என்ன பிரைஸ் கொடுக்கணுமோ அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எங்க வரும்? இந்த இடத்துல வரும். Shall I go ahead? So step 1 வந்து நீங்க ஆட்டோகிரேட் டவுன்லோட் பண்றீங்க. ஸ்டெப் 2 வந்து சர்டிபிகேட் டெம்ப்ளேட் ஒன்னு ரெடி பண்றீங்க வித் தி இந்த greater than lesser than சிம்பலோட. ஸ்டெப் 3 வந்து டேட்டா ரெடி பண்றீங்க அந்த ஷீட்டுக்குள்ளார. Now இப்போ என்ன பண்ணணும்? இந்த டேட்டா இருக்கிற ஷீட்டுக்குள்ளார can you see the add-on? இந்த add-on போடுங்க. ஆட்டோகிரேட் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம், அதனால add-on கொடுத்து ஆட்டோகிரேட் போடுங்க. ஆட்டோகிரேட்டை ஓபன் பண்ணுங்க. இப்போதான் வேலை ஆரம்பிக்குது. ஸோ டேட்டா ரெடி, நம்ம சர்டிஃபிகேட் ஜெனரேட் பண்ண போறோம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ப்ரீ ஒர்க். அதுல ஆட்டோகிரேட் இன்ஸ்டால் பண்ணது ஒன் டைம் ஒர்க் தான், ஒரு தடவை பண்ணீங்கன்னா போதும். ஸோ நவ் we are starting the work. டேட்டா ரெடியா இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஸ்கூல்ல உங்க டீம் கிட்ட கேட்டு என்னென்ன நேம்ஸ் வேணும், என்னென்ன கிளாஸ் வேணும், என்னென்ன பிரைஸ் வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. இல்ல ஸ்கூல் நேம் மாத்தணும்னா அதுக்கு ஒரு காலம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை சேர்த்துக்குங்க. ஆட் ஆன் போயிட்டு ஆட்டோகிரேட் போயிட்டு ஓபன் பண்றேன். ஆட்டோகிரேட்டுங்கிற சாஃப்ட்வேர் தான் இப்போ நமக்கு இதை ஜென்ரேட் பண்ண போகுது. அதுல இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ஜாப் அப்படின்னு கொடுக்க போறோம். ஏன்னா இந்த வேலை இப்பதான் பண்ண போறோம், நியூ ஜாப். இந்த வேலைக்கு பேர் என்ன அது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருங்க. என்ன ஒர்க் பண்ண போறோம்? உதாரணத்துக்கு இண்டிபெண்டன்ஸ் டே சர்டிபிகேட் அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்படிங்கிற வேலை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க வேலைக்கு வந்து ஒரு பேர் கொடுங்க. அடுத்த வேலை வந்து பாத்தீங்கன்னா மேபி விவேகானந்தர் பர்த்டே செலிப்ரேஷன், அடுத்த வேலை விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணும்போது அதுக்கு தான் சர்டிஃபிகேட் கொடுக்க போறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நேம் வச்சிருங்க. தென் நெக்ஸ்ட் கொடுங்க. செகண்ட் ஸ்டெப்புக்கு வரேன். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே எந்த டெம்ப்ளேட்ல சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம இப்போதான் ஒரு சர்டிஃபிகேட் டெம்ப்ளேட் வச்சிருக்கோமா இங்க? எஸ் சார். இந்த சர்டிஃபிகேட்டை அங்க வந்து நம்ம கிளிக் பண்ணி உள்ள கொண்டு வரணும். ரொம்ப சிம்பிள். அது ஃப்ரம் டிரைவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இல்ல புதுசா கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேக்குது. நம்ம ஏற்கனவே ஃப்ரம் டிரைவ்ல இருந்தே கொடுத்துடலாம். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க ஏற்கனவே நிறைய வேலை பார்த்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்கனவே யூஸ் பண்ண எல்லா டெம்ப்ளேட் நீங்க காமிக்கும். அதை சும்மா கிளிக் பண்ணி யூஸ் கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே எடுத்துக்கும். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் டெமோ வந்து ஒரு டெமோ செஞ்சு பார்த்தேன். அப்போ வந்து ஏற்கனவே உள்ள வந்து உட்காந்துருச்சு. இல்லாட்டி நீங்க ஃப்ரம் டிரைவ் போடுங்க. ஏன்னா நம்ம இந்த டிரைவ்ல தானே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டெம்ப்ளேட்டை உள்ள கொண்டு வர போறோம். கிளிக் ஆன் ஃப்ரம் டிரைவ். அதுல பாத்தீங்கன்னா நீங்க கடைசியா கரெக்ஷன் பண்ணதுனால இங்க அந்த ரீசெண்டா கரெக்ஷன் பண்ண 3 ஃபைல் இங்க இருக்கும். ஸோ அதுல ஆகஸ்ட் டெமோ இருக்கா? இதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிடுங்க. இந்த சர்டிஃபிகேட் தானே வேணும். செலக்ட் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான சர்டிஃபிகேட் டெம்ப்ளேட் செலக்ட் ஆயிருச்சா? கரண்ட்லி செலக்டட் டெம்ப்ளேட் இதுதான். ஸோ நவ் த டேட்டா இஸ் ரெடி. அதுக்கு பேர் வச்சாச்சு. ஆகஸ்ட் டெமோங்கிற டெம்ப்ளேட்டை உள்ள கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் போட்டுமா? ரைட். இப்போ இந்த ஷீட்டுக்குள்ளார இந்த காலமா மேட்ச் பண்ணணும். அதாவது நேமுக்கு நேம், கிளாஸுக்கு கிளாஸ், பிரைஸுக்கு பிரைஸ் மேட்ச் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்க மெர்ஜ் டேப்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த ஷீட் பாருங்களேன், பேக்ரவுண்ட்ல ஷீட் 1 இருக்கு இல்லையா? சில சமயம் இதுல வந்து நம்ம 4-5 ஷீட் வச்சிருப்போம்ல, ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3. அப்ப எந்த ஷீட்டோட இன்ஃபர்மேஷன் வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ண உடனே ஷீட் 1 2 3 காமிக்கும். நான் இப்போ ஷீட் 1 செலக்ட் பண்ணிக்கிட்டேன். எனி டவுட்ஸ்? நோ சார். யா, ஷீட் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஷீட் 1 செலக்ட் பண்ண பிறகு இங்க நேமுக்கு நேரா நேமை செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்க சார். கிளாஸுக்கு நேரா கிளாஸை செலக்ட் பண்ணுங்க. பிரைஸுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமா? பிரைஸை செலக்ட் பண்ணுங்க. 3 தான். அப்ப அந்த ஸ்கூல் ஏன் வரல? நம்ம அங்க கொடுக்கல இல்லங்க சார். கரெக்ட். ஏன்னா இந்த டெமோ பேஜ்ல என்ன கொடுத்திருக்கோம்? நேம், கிளாஸ், பிரைஸ் 3 தான் வந்து அந்த ஆரோ மார்க் போட்டு கொடுத்திருக்கோம். அதனால இந்த ஃபைலுக்குள்ளார 3 தான் கேட்கும். அது இங்க 3 தான் கேட்கும். ஆரோ இதை டவுன்லோட் பண்ணி பாருங்க, வராது. சோ இது 3ஐயும் மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ நேம்ங்கிற இடத்துல நேம் வந்துரும், கிளாஸ்ங்கிற இடத்துல கிளாஸ் வந்துரும், பிரைஸுக்கு பிரைஸ் வந்துரும். நெக்ஸ்ட் போறோம். ஓகே. இப்போ சர்டிபிகேட் வந்து ஸ்டோர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பல்கா 400 சர்டிபிகேட் 500 சர்டிபிகேட் ஸ்டோர் ஆயிடும். அதை தேடி எடுக்கணும்ல நீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியா ஃபைல் நேம் வைக்கணும். ஓகேங்க சார். ஒவ்வொரு சர்டிபிகேட்டுக்கும் ஒரு ஃபைல் கொடுக்கணும். இது சும்மா வெறுமனே சர்டிபிகேட் அப்படின்னு கொடுக்க கூடாது. இப்படி கொடுத்தீங்கன்னா எல்லாமே சர்டிபிகேட்னு ஸ்டோர் ஆயிடும்.
நான் ஃபைல் நேம் என்ன கொடுக்க போறேன், எனக்கு 100 சர்டிஃபிகேட் வேணும்ல, அப்ப ஈஸியா நான் எடுக்கணும்னா இது எப்படி எடுக்கட்டும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வைஸ் தான் எடுக்கணும். நான் இங்க என்ன பண்ண போறேன்னா கிளாஸ்ங்கிற இன்ஃபர்மேஷன் இப்படி டைப் பண்றேன், தெரியுதுங்களா? ஓகேங்க சார். அப்ப இந்த கிளாஸ்ல 1ல இருக்கிறவனுக்கு 1 வரும், 2ல இருக்கிறவனுக்கு 2 வரும். அடுத்து என்ன வேணும்னா கிளாஸுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து 20 பிரிச்சு எடுத்துடலாம். அதுல நேம் வைஸ் எடுத்தா நல்லா இருக்குமா, ஆல்பபெட்டிக்கலா? எஸ் சார். ஸோ நேம் அப்படின்னு டைப் பண்றேன். இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இப்போ நான் வந்து தவறுதலா இதை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வராது. நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எப்படி வரும்னா இந்த இடத்துல பாருங்க கிளாஸ் 1 ஆதிரா, இந்த இடத்துல கிளாஸ் 1 ஆதிரான்னு வந்துடும். அடுத்தது ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் சர்டிபிகேட் அப்படின்னு கொடுத்துறேன். கொடுத்தாச்சா? நேம் இப்படிதான் வைக்கிறது. எனி டவுட்ஸ் இன் நேம்? நோ சார். ஏன்னா நான்லாம் இதுல நிறைய தப்பு பண்ணி அனுபவப்பட்டிருக்கேன். நேம் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆதிரா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆதித்யா, 3வது ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற அரவிந்த் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆயிரும். ஏ வச்சு எடுக்கிறது கஷ்டம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுக்கறது ஈஸி. அப்புறம் உங்களுக்கு சர்டிபிகேட் எப்படி வேணும், கூகுள் ஸ்லைட்ல வேணுமா பிடிஎஃப்ல வேணுமா அப்படின்னு கேட்கும். நம்ம பிடிஎஃப் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகேங்க சார். ரைட். ஸ்லைடு வேணும்னாலும் ஸ்லைடு எடுத்துக்கலாம். பட் ஸ்லைடு எதுக்கு நமக்கு? ஸ்லைடுன்னா இதே மாதிரி தான் வரும், திரும்ப திரும்ப எல்லாமே ஸ்லைடில் வரும். நம்ம பிடிஎஃப் எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து தனித்தனி ஃபைலாக வேணுமா ஒரே ஃபைலாக வேணுமா? 400 ஒரே ஃபைலில் இருந்தால் பரவாயில்லையா, இல்லை 400 ஃபைல் வேணுமா தனித்தனியாக அப்படின்னு கேட்கும். நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா தனித்தனி ஃபைல் தான். அப்போ தான் அந்தந்த டீச்சருக்கு நீங்கள் பிரித்து கொடுத்துடலாம். கரெக்டா? 400 சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா தான் 400ல் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சருக்கு இந்தாங்கன்னு தனித்தனியாக பிரித்து கொடுக்க முடியும். இது சிங்கிள் அவுட்புட்னா ஒரே ஃபைல் வந்துடும். ஸோ செலக்ட் மல்டிபிள் அவுட்புட் மோட், அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. சூஸ் டெஸ்டினேஷன் ஃபோல்டர். உங்களுக்கு சர்டிஃபிகேட் எந்த ஃபோல்டர்ல கொண்டு போய் போடணும்னு கேட்கும். சில சமயம் பாத்தீங்கன்னா நம்ம பண்ற ஒர்க்கை வச்சு அதுவே ஃபோல்டர் எடுத்துக்கும். பாத்தீங்கன்னா வித்யா விகாசினி ஃபோல்டர் அதுவே எடுத்துக்கிச்சு. ஏன்னா கூகுள் அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கு, நம்மளுடைய எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுது அது. இல்ல வேண்டாங்க எனக்கு ஃபோல்டர் மாத்தணும்னா இங்க சூஸ் ஃபோல்டர் கொடுத்துக்கங்க. இதுல எந்த ஃபோல்டர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எம்ஓஏ ஃபோல்டர், யூஏ ஃபோல்டர், இந்த ஃபோல்டர் வேணாம் அப்படின்னா கேன்சல். ஸோ வித்யா விகாசினி ஃபோல்டர் ஓகேவா, டன். நெக்ஸ்ட் கொடுங்க. இது எதுவும் வேண்டாம். 6th ஸ்டெப் வந்து ப்ராப்ளம் இல்லை, விட்டுருங்க. 7th ஸ்டெப் வேண்டாம், விட்டுருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. 8th ஸ்டெப்பும் வேண்டாம், விட்டுருங்க. அதாவது டாக்குமெண்ட்ஸை யாருக்காவது இமெயில் பண்ணணுமான்னு கேட்குது, நோ கொடுத்துருக்கேன். அது ஆட்டோமேட்டிக்காக நோ கொடுத்துரும். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. இதான் லாஸ்ட் பேஜ். வேற ஏதாவது ஜாப் ட்ரிகரை வந்து ரிமூவ் பண்ணட்டுமான்னு கேட்க நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ கடைசி வரைக்கும் நெக்ஸ்ட் கொடுத்து வந்துட்டீங்கன்னா லாஸ்ட் பேஜ்ல 9th ஸ்டெப் முடிஞ்ச உடனே சேவ்னு இருக்கும். இந்த வேலையை சேவ் பண்ணுங்க. ஓகேங்க சார். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். பட் இது நானே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நான் கொஞ்சம் தடுமாறினேன். பட் ஒரு தடவை தான். 2வது தடவை 3வது தடவை பண்ணும்போது கடன்னு பண்ணிடலாம். இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ த ஒர்க் இஸ் ரெடி. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மிஷின் எல்லாம் ரெடி. இப்போ இனிமேல் தான் வேலையை ஆரம்பிக்க போகிறோம். எல்லாம் ரெடி. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ சார். ரைட். இப்போ என்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? இண்டிபெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஜாபை நாம ரன் பண்ண போறோம். புது ஜாப் மறுபடியும் ரெடி பண்ணணும்னா இங்க நியூ ஜாப் கொடுக்கலாம். இல்லாட்டி இந்த ஜாப்ல நீங்க ஏதாவது எடிட் பண்ணணுமா, இவ்வளவு நேரம் நமக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஏதாவது எடிட் பண்ணணும், இங்க எடிட் பண்ணலாம். இல்ல வெறுமனே பார்க்கணும்னா பார்க்கலாம். இல்லாட்டி வேலையை ஆரம்பிச்சிடலாமா? நான் இப்போ ரன் பண்றேன் பாருங்க. ரன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே வெயிட் பண்ணுங்க. இப்போ நமக்கு 10 சர்டிஃபிகேட் தான் இருக்கு. பேக்ரவுண்ட் பாருங்க, பேக்ரவுண்ட்ல சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகுதா? எஸ் சார். இப்போ நம்ம எதுல பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த எக்ஸல் ஷீட்ல தான் நம்ம இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட். ஓகேங்க சார். அப்படியே வெயிட் பண்ணுங்க. பின்னாடி பாருங்க சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட்னு வருதா? எஸ் சார். ஆதிரா சர்டிஃபிகேட் கிரியேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க வேலை, வரணும் இல்லை. இதை செட் பண்றது மட்டும்தான் வேலை. ப்ரீ ஒர்க்குக்கான டேட்டா டெம்ப்ளேட் ரெண்டையும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இது பாட்டு நடக்குது. 2 சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க 400 சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும்னா கூட இதை போட்டுட்டு நீங்க வேற வேலையை பார்க்கலாம். நீங்க பாட்டு எந்திரிச்சு போயிடலாம். ஓகேங்க சார். நெட் கனெக்ஷன் மட்டும் கம்பல்சரி வேணும். ஓகேங்க சார். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நெட்ல தான் ரன் ஆகுது. இப்போ எனக்கு 3 சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க. இப்போ 400 சர்டிஃபிகேட் அப்படின்னா எப்படி 1/2 மணி நேரம் ஆகும். அது பாட்டுக்கு ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க பாட்டு எந்திரிச்சு போய் சாப்பிட்டு வேற வேலையை பார்த்துட்டு திரும்ப வரலாம். இந்த சர்டிஃபிகேட்ல எங்க போயிருக்கு அப்படின்னா நாம எந்த ஃபோல்டர் கொடுத்தோம்? வித்யா விகாசினி அப்படிங்கிற ஃபோல்டர் கொடுத்தோம். ஸோ இங்க சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சு. நேம் என்ன கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா? பாருங்க, கிளாஸ் ஸ்டூடெண்ட் நேம் ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தோமா? பாருங்க, கிளாஸ் 2 அக்ஷரா, கிளாஸ் 3 பின்சி, கிளாஸ் 4 லாண்டினா, இது எல்லாமே வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. அவ்வளவுதான், ஒர்க் ஓவர். இப்போ நான் இது ஒரு சர்டிஃபிகேட் ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பாக்குறேன்.
கரெக்டா வந்திருக்கா பாருங்க. எஸ் சார், எஸ் சார். ஸோ ஆதிரா கிளாஸ் 1, விஜயவிகாஷினி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இங்க பாருங்க, நாம 2 பேஜ் வச்சிருந்ததுனால அங்கேயே வந்துருச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எரர் நம்ம பண்ணக்கூடாது இங்க. ஏன்னா இந்த டெம்ப்ளேட்ல 2 பேஜ் வச்சிருந்தோம்ல. எஸ் சார். அதனால இங்கேயும் வந்து உங்களுக்கு 2 பேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ டெம்ப்ளேட்ல என்ன பண்ணணும், நீங்க இனிமே 1 பேஜ் மட்டும் வச்சுக்கோங்க. நான் டெலீட் பண்றேன் பாருங்க. 1 பேஜ் வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே சேவ் பண்ணிக்கும். ஓகே. இப்போ சர்டிபிகேட் வந்து எல்லாருக்கும் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க கலர் மாத்தி பாருங்க. ஆதிராவுக்கு கலர் வேற வேணும் அப்படின்னு சொன்னா இந்த டெம்ப்ளேட்ல போய் கலர் மாத்திக்கோங்க. இந்த நேமை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த கலருக்கு பதிலா ரெட் கலர் கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கிளாஸ் 1ங்கிறது வந்து இன்னும் பெருசா வேணுமா, அப்ப வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணலாம். ஓகே சார். அப்புறம் பிரைஸுங்கிற வார்த்தை வந்து பெருசா வேணும் அப்படின்னு சொன்னா இதை ஒரு ஃபாண்ட்டை வந்து அப்படியே பெருசு பண்ணி இந்தாங்க 50% அப்படின்னு சொல்லி அப்படியே பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிட்டு இப்படி இழுத்து விட்டுருங்க, மறக்காம இழுத்து விட்டுருங்க. அண்ட் ஒர்க் இஸ் ஓவர். இங்க பாருங்க, தெரியுதுங்களா, ஒர்க் முடிஞ்சது. ஸோ இந்த பேஜுக்கு மறுபடியும் வந்துருச்சு. ஸோ 10 டாக்குமெண்ட் சக்சஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? என்னோட சஜஷன் என்னன்னா, ஒட்டு மொத்தமா 100 பேருக்கு கிரியேட் பண்ணாதீங்க. நீங்க பழகிற வரைக்கும் முதல்ல ஒரு 10 பேர் கிரியேட் பண்ணுங்க. நிறைய மிஸ்டேக் எல்லாம் பண்ணுவோம் நம்ம பிகினிங்ல. இப்போ இந்த மாதிரி இது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்ல பாத்தீங்கன்னா திடீர்னு எங்கேயாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்திருக்கும், அல்லது இது வந்து நேம் சின்னதா வரும், இல்லாட்டி இந்த இடத்துல ஒரு ஸ்பெல்லிங் விட்டுருப்போம், ஏதாவது ஒரு தப்பு நடக்கும். அதனால என்ன பண்றீங்கன்னா, முதல்ல ஒரு 10 மட்டும் ஜென்ரேட் பண்ணுங்க. அது கரெக்டா வந்திருக்கான்னு பார்த்துட்டு கரெக்ஷன் ஏதாவது போடணும்னா இங்க வந்து மறுபடியும் கரெக்ஷன் போட்டுட்டு இதை சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அப்புறம் மறுபடியும் இந்த ஷீட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து ஓபன் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா சர்டிஃபிகேட் டெமோ டெம்ப்ளேட் இதுல ஓபன் பண்ணி இந்த ஜாப் ரன் பண்ணலாம். இந்த ஜாப் ஆல்ரெடி ஓவருங்க. இன்னொரு ஜாப் கிரியேட் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த டேட்டா இந்த ஃபைல் கை வைக்க வேணாம், செகண்ட் ஷீட் போட்டுக்கோங்க. ஓகே சார். ஓகே, செப்டம்பர் ஷீட் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஆகஸ்ட் ஷீட் அப்படின்னு நேம் மாத்திட்டேன். இப்போ புதுசா டேட்டா நீங்க கொண்டு வரும்போது இதே மாதிரி இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் செப்டம்பர் ஷீட்ல போடுங்க. ஆட்டோ கிரியேட் எல்லா பேஜ்லயுமே வந்துடும். இங்க பாருங்க, ஆகஸ்ட்ல ஒரு ஆட் ஆன் இருக்கா, அதே மாதிரி செப்டம்பர் ஷீட்டுக்குள்ளார போயிட்டு ஆட் ஆன் கொடுங்க. மறக்காதீங்க, ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஷீட்டே வேணாம், புது ஷீட் போட்டுருங்க, பெட்ரு இல்லையா? ஷீட் 1 ஷீட் 2 கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பதிலாக கிரியேட் a நியூ ஷீட் அண்ட் கிரியேட் த டேட்டா. இப்போ நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ணி பார்க்கிறேன் பாருங்க. ஆதிரா ஃபர்ஸ்ட் பிரைஸ் காமிக்குது. இன்னொரு சர்டிஃபிகேட் பாருங்க, அக்ஷரா ஆல் ரவுண்டர், வின்சி 100% அட்டெண்டன்ஸ். இது ஏன் மடிச்சு வந்திருக்குன்னு தெரியுதா? நான் வந்து அந்த இடத்துல சின்னதாக செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். இதை வந்து நல்லா இழுத்து விட்டுறணும். அப்புறம் இதெல்லாம் வந்து பாருங்க, லிண்டா ஞான கிறிஸ்டி 6 கீழே இறங்கிருச்சு. இதெல்லாம் டெம்ப்ளேட்ல போய் சரி பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி இது 2 வார்த்தை இருக்கலாம் மடங்கி வருது. இது கரெக்டா இருக்கு பாருங்க, நஸ்ரீன் ஃபாத்திமா கன்சலேஷன் பிரைஸ். நம்ம என்ன டேட்டா அங்க கொடுத்தோமோ அங்க அப்படியே வரும். பிரணேஷ் வந்து சக்சஸ்ஃபுல் பார்ட்டிசிபேஷன், ஆனா பார்ட்டிசிபேஷன்ங்கிற வார்த்தை கீழே இறங்கிருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா டெம்ப்ளேட்ல போய் மாத்திட்டு வரணும். ஓகேங்க சார். அவ்வளவுதான். ஸோ இது பாருங்க, எனர்ஜெட்டிக் யங் மேன் மடிஞ்சு வந்திருக்கு. ஸோ இங்க என்ன பண்ணணும்னா டெமோல போயிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு இந்த நேமை கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ தூரத்துக்கு இழுக்க முடியுமோ இழுத்து வச்சிருங்க. அப்பதான் பெரிய பெரிய நேம்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மடங்காம வரும். அதே மாதிரி இந்த பிரைஸையும் பாருங்க, இது வரைக்கும் இழுத்து வச்சிருங்க. இது வரைக்கும் இழுத்துட்டோம்னா மடிக்காம வரும். நான் சொல்றது லாஜிக் புரியுதுங்களா? ஓகேங்க சார். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ எனிதிங் எல்ஸ்? அவ்வளோதான் சர்டிஃபிகேட் ஜெனரேஷன். நான் இந்த டெம்ப்ளேட் வேணும்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன், நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம்.